அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸில் யூனிட் 5 அண்ட் 6ஓட ஓல்டு அண்ட் நியூ சிலபஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ப்ரீவியஸ் இயர் சிலபஸில் அதாவது ஓல்டு சிலபஸில் பார்த்தீங்கன்னா இந்த தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பியில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை இங்கே மாடிஃபை பண்ணி ஸ்டாட்டிஸ்டிக்கலோட மிங்கிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் த கான்சிக்வன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தெர்மோடைனமிக் சிஸ்டம், க்ளோஸ்ட் சிஸ்டம்னா என்ன, ஓப்பன் சிஸ்டம்னா என்ன, தெர்மோடைனமிக் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. இதில் 4 ப்ராசஸ் இருப்போம். ஐசோதெர்மல், அடியாபேட்டிக், ஐசோகோரிக், ஐசோபார் அப்படின்னு படிச்சிருப்போம். சரிங்களா? ஸோ அதெல்லாம் திரும்ப திரும்ப நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஐசோட்ரோபிக் எக்ஸ்ட்ராவும் ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. இதில் சைக்ளிக் ப்ராசஸ் இதெல்லாம் கேட்குங்க, யூஎஸ்ஜிஹெச் என்ற எல்லாத்தையுமே. ஸோ ரிலேஷன் பிட்வீன் தெம் அதுக்குள்ள என்னென்ன ரிலேஷன்ஸ் இருக்கு, பொட்டன்ஷியல் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு புதுசாக கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்பெசிஃபிக் ஸ்பெசிஃபிக் எல்லாமே ஃபுல்லாக படிக்கணும். சிம்பிளாக மட்டும் கொடுத்துட்டாங்க. சரிங்க. ஸோ இன்டென்சிவ் அண்ட் எக்ஸ்டென்சிவ் வேரியபிள்ஸ் ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் டயக்ராம் சொல்லி தனியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ கார்னர் சைக்கிள் அண்ட் எஃபிஷியன்சி, என்ட்ரோபி, ரிவர்சிபிள் அண்ட் irreversible டிஎஸ் டயக்ராம் இது கொடுத்துருக்காங்க. இது முன்னாடி இருந்ததா ஈக்குவேஷன் தியரம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு தெர்மோடைனமிக்ஸாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸில் ஃபேஸ் ஸ்பேஸ் அண்ட் மைக்ரோ மேட்ரிக்ஸ், லூவெல்ஸ் தியரம், என்சிபிள்ஸ், பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன் அண்ட் கிளாசிக்கல் எம்பி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். இது மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய கிளாஸஸ் படிக்கணும். கைனெட்டிக் தியரி ஆஃப் கேஸில் ப்ரெஷர் எக்ஸெட்ரா கேஸ், மீன் ஃப்ரீ பாத், மீன் ஆர்எம்எஸ், மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீடு. இதில் அந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு குவாண்டம் போஸ் ஐன்ஸ்டீன் ஃபெர்மி டிராக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இதே மாதிரி அப்ளிகேஷன் ஆஃப் ரேடியேஷன், போஸ்டின் கண்டென்சேஷன். ஸோ அது சிலபஸ் அதே தான், கொஞ்சம் மட்டும் நமக்கு குறைச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது அட்டாமிக் அண்டு ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஸோ இதில் நமக்கு கொஞ்சம் புதுசாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ குவாண்டம் ஸ்டேட் அண்ட் எலக்ட்ரானிக் இன் ஆம்ஸ். ஸோ இதெல்லாம் புதுசு. ஹைட்ரம் இதுவும் புதுசு. எலக்ட்ரானிக் ஸ்பின் ஆர் இதுவும் புதுசு. ஃபைரெக்ஷனில் படிச்சிருப்போம். பட் இங்கே கொடுத்துருக்கு கொஞ்சம் டெப்த்தாக படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ரிலேட்டிவிஸ்டிக் கரெக்ஷன். ஸோ இதுவும் புதுசு. ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் டேர்ம்ஸ் அண்ட் ரூல்ஸ் நமக்கு புதுசு. ஹைப்பர் ஃபைன் ஸ்ட்ரக்சர்ஸ் இதுவும் நமக்கு புதுசு. பட் நம்ம படிப்போம், நிறைய படிக்க மாட்டோம் முன்னாடி சிலபஸில். எக்ஸ்சேஞ்ச் சிமெட்ரி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இது நமக்கு புதுசு. பாலிசைட் பிரின்சிபல் நம்ம படிச்சிருப்போம். பட் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்க மாட்டோம். இங்கே நமக்கு பழைய சிலபஸில் இருக்கிறது ஹொல்ஸ் ரூல், பீரிட், இது புதுசு. அல்க் டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக் இது நம்ம படிச்சிருப்போம். பட் நிறைய டெப்த்தாக படிச்சிருக்க மாட்டோம். ஏன்னா எக்ஸ்ட்ராவாக படிக்கிற போது மட்டும் படிச்சிருப்போம். எலக்ட்ரிக் கப்ளிங் பழைய சிலபஸில் இருக்கிறது. எஃபெக்ட், பேக் ஷார்க் இதெல்லாம் நமக்கு புதுசு. ஓகேங்களா? அடுத்தது பிரின்சிபல் ஆஃப் இஎஸ்ஆர், என்எம்ஆர், கெமிக்கல் ஷிஃப்ட் இதில் இருக்கும். பட் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக நிறைய டெப்த்தாக கொடுத்துருக்காங்க. இதில் பிரின்சிபல் மட்டும் கேட்டிருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ராங்கான் ஸ்பிரின்ஸ் அண்ட் வான் ஓப்பன்ஹைமர் அப்ராக்சிமேஷன் இது புதுசு நமக்கு. எலக்ட்ரானிக் ஆஃப் டயட்டாக் மாலிகுல் செலெக்ஷன் இதுதான் நம்ம பழைய நல்ல டெப்த் வைப்போம். எல்லா டைப்ஸில் இருக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரா, அதனுடைய செலெக்ஷன்ஸ் ரூல்ஸு, அதை பற்றி நமக்கு அப்ளிகேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். பட் இதை கடைசியாக கொடுத்துட்டு இந்த அட்டாமிக் அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் நிறைய என்ன பண்ணியிருக்காங்கன்னா புதுசாக ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுதான் நீங்கள் நல்லா படிக்க வேண்டிய டாபிக்ஸும் கூட. இது நிறைய ஈஸியாக ஸ்கோர். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.